சரி, முருங்கை இலைய வந்து எப்படி நம்ம தீவனமா குடுக்கலாம்? பசும் முருங்கை இலைய குடுக்கலாம். நிழலில் உலர வைத்து, அதை பொடி செய்து, அதை மாடுகளுக்கு குடுக்கலாம். இன்னும் சொல்லணும்னா, இது வந்து ஒரு தொழிலா கூட செய்றாங்க. முருங்கை இலைய வந்து நம்ம சைலேஜ் பண்ணலாம். இப்ப வந்து முருங்கையில வந்து 2 வகை இருக்கு உங்களுக்கு தெரியும். மரம், பல்லாண்டு கால பயிர். தென் மாவட்டங்கள்ல நம்முடைய ஒட்டன்சத்திரம் அந்த அந்த ஏரியாலலாம் பார்த்தோம்னா, செடி முருங்கை இருக்கு. பெரியகுளத்தில உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அத நடணும். அதனுடைய வாழ்நாள் வந்து 1 வருஷம் தான். அந்த சமயத்துல நம்ம ஏராளமான அந்த முருங்கை இலைகள் கிடைக்கும். அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. அதை கால்நடைகளுக்கு தான் நம்ம குடுக்கலாம். அப்படி குடுக்கும்போது நீங்க வந்து ஒரு ஹெக்டர்ல நீங்க வந்து சாகுபடி பண்ணியிருந்தீங்கன்னாக்க, நிறைய கிடைக்கக்கூடிய அந்த முருங்கை இலைகள வந்து சைலேஜ் பண்ணி வச்சுட்டோம்னா, கோடை காலத்தில் நம்மளுடைய மாடுகளுக்கு நல்ல ஒரு தீவனமாக அது பயன்படும்.